எஸ்பிபிடி சேரிட்டியின் வணக்கங்கள். ஆ எதார்த்தமா பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் எப்பவுமே பெனிஃபிஷரி பத்தி தான் போட்டுட்ருக்கோம். அது செய்றோம், இத செய்றோம். இப்பவும் அதே மாரி தான் பண்றோம். இது உண்மையான ஒரு கத. ஒரு சக்சஸ்ஃபுல்லான கத. எஸ்பிபிடி பார்த்தீங்கன்னா, 1995லேருந்து போயிட்டுருக்கு. ஒரு 25 வருஷம் பக்கம் ஆயிருச்சு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து கொரோனாவுக்கு முன்னாடி வர குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம். இப்பவும் குழந்தைங்களுக்கு தான் உதவி பண்றோம். அப்போ வந்து எதுக்காக எஸ்பிபிடி ஆரம்பிச்சோம் அப்டின்னா, எஸ்பிபிடி ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு நானே சின்ன வயசுல ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். ஒரு கிராமத்து ஸ்கூல். அங்க நான் ஃபர்ஸ்ட் ரேங்க். என்ன கொண்டு போய் திருச்சியில இருக்க ஒரு பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்தாங்க. அங்க நான் லாஸ்ட் ரேங்க். அப்ப என்னன்னா, அந்த அந்த காலகட்டங்கள்ல வந்து 80கள்லாம் வந்து 80, 85லாம் குவாலிட்டியான எஜுகேஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாரும் படிச்சிருப்போம். எம்ஏ படிச்சிருப்போம், பிஏ படிச்சிருப்போம். ஆனா எதுவுமே தெரியாது. அதுல கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் ஒர்க் சொல்லி தரதெல்லாம் ஆள் இல்ல. ஹோம் ஒர்க் சொல்லி தர பண்ணிட்டு போனா அப்பலாம் அடி விழும் ஸ்கூல்ல. அதுக்கு பயந்துட்டே நெறைய பேர் ஸ்கூல் போமாட்டாங்க. அப்ப இந்த காலகட்டங்கள்ல வந்து நாங்க நிறுவனம் ஆரம்பிச்சோம். 94, 95கள்ல. ஆரம்பிக்கும் பொழுது இது எதுக்காக ஆரம்பிச்சோம்னா, குழந்தைங்களுக்காக ஆரம்பிச்சோம். குழந்தைங்களுக்கு வந்து மாலை நேரத்துல சொல்லிக் குடுக்கணும். ஹோம் ஒர்க் சொல்லிக் குடுக்கணும். அடுத்த நாள் சந்தோஷமா ஹேப்பி சைல்டா ஸ்கூல் அதான் விஷயம். அதுக்காக ஆரம்பிச்சோம். அதுல வந்து நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு 98லேருந்து 1998லேருந்து இந்த காலகட்டங்கள் வர நாம வந்து கொரோனாவுக்கு முன்னாடி வர குறைஞ்சது 20,000 குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஹோம் ஒர்க்க சொல்லிக் குடுத்துருப்போம். நீங்க ஹோம் ஒர்க்ன்னா சாதாரண விஷயம் அப்படின்னு நெனைச்சிருப்பீங்க. ஆனா வந்து ஹோம் ஒர்க் பண்ணலனா அடி விழுவும். 100% அடி விழுவும். அதுல முடிச்ச ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்கள பத்தி பின்னாடியும் சொல்றேன். அவங்க என்ன மாரி அத சக்சஸ்ஃபுல்லா அந்த டியூஷன் சென்டர் அவங்களுக்கு உதவுச்சு. எந்த வருஷத்துலருந்து எந்த வருஷம் வரை உதவுச்சு. அதனால அவங்க வாழ்க்கையில என்ன மாரி மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அப்படிங்கிறத அவங்க ஸ்டோரியா வாங்க உள்ள போய் பார்க்கலாம். டியூஷன் படிச்சேன். நான் வந்து 3வதுல இருந்து 8வது வரைக்கும் டியூஷன் படிச்சேன். அதாவது 2003லேருந்து 2006 வரைக்கும் படிச்சேன். நான் வந்து ஃபீஸ் கட்டி என்னால டியூஷன் படிக்க முடியல. எங்க அப்பா, அம்மா எனக்கு வசதி இல்ல அனுப்புறதுக்கு. ஸோ நாங்க பக்கத்திலேயே வீட்டு பக்கத்திலேயே இந்த எஸ்பிபிடின்ற ஒரு தொண்டு நிறுவனத்து மூலியமா ஃப்ரீயா டியூஷன் நடத்துறாங்க. அது மூலியமா நான் படிச்சேன். அது மூலியமா இங்க வந்து அதே மாரி 6 மந்த்துக்கு ஒரு டைம் எங்க மீட்டிங் மாரி கூட்டிட்டு வந்து ஸ்டேஷனரி பொருள், நோட்டு, லெட் இது மாரி நெறைய தந்தாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து படிக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவா தான் படிப்பேன். நான் நெறைய டைம் நெறைய திட்டுலாம் வாங்கியிருக்கேன். இங்க வந்து நல்லா மோட்டிவேஷன் ஸ்பீச் குடுத்தாங்க. அது மூலியமா எனக்கும் படிக்கணும்னு ஆசை வந்துச்சு. நானும் நல்லா படிச்சு நான் எம்எஸ்சி பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கவர்மெண்ட்ல தான் பண்ணேன். அதுக்கு இது இந்த எஸ்பிபிடி தொண்டு நிறுவனம் ரொம்ப ஹெல்ப்பா இருந்துச்சு. படிக்கும்போது என் கூட சேர்ந்து 40 பேர் டியூஷன் படிச்சாங்க. இப்ப அந்த 40 பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லா படிச்சு மினிமம் ஒரு டிகிரினாச்சும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுல நெறைய பேர் என் கூட சேர்ந்து எம்எஸ்சி பிஎட் ஒண்ணா பண்ணோம். இப்ப அவங்கலாம் நெறைய ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க. 2 பாய்ஸ் வந்து போலீஸ் ஆயிருக்காங்க. அது இல்லாம நெறைய பேர் பிரைவேட் இதெல்லாம் நெறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தம் 4 பேரு. நான், பாப்பா, அம்மா, அப்பா. எங்களால வந்துட்டு அம்மா, அப்பா 2 பேருமே தினம் கூலி வேலைக்கு தான் போவாங்க. அவங்க சம்பாதிக்கிறது அன்னன்னைக்கு அன்றாட தேவைக்கு சரியாயிடுச்சு. ஸோ என்னால ஃபீஸ் கட்டி படிக்க முடியல. அப்போ வந்து இது மாரி ஃப்ரீயா டியூஷன் நடத்தும்போது வீட்லயும் சொன்னாங்க, "நீ போ, நம்மளால ஃபீஸ் கட்ட முடியல. அங்க நல்லா சொல்லி தருவாங்க போன்னு" சொன்னாங்க. அதனால நானும் போனேன். அதனால எங்க வீட்ல அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இல்லாம என்னாலயும் படிக்க முடிஞ்சது. நான் இப்போ எஸ்பிபில தான் படிச்சேன். அந்த ட்ரஸ்ட் மூலியமா தான் படிச்சேன். அதுக்கப்புறம் நான் காலேஜ்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்கூல்ல ஒரு 3 மந்த்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வீட்ல எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ மறுபடியும் லாஸ்ட்டா வந்து நான் எஸ்பிபிடிக்கே ஒரு ஸ்டாஃபா ஜாயின் பண்ணியிருக்கேன். அதில் வர இன்கம் வந்து எங்கள் வீட்டுக்கு நான் யாரையும் எதிர்பார்க்காம பேரண்ட்ஸ்க்கு நான் கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறேன். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எனக்கு இந்த நிலைமையில நான் இருக்கிறதுக்கு காரணம் எஸ்பிபிடி தொண்டு நிறுவனம் தான். அதுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். எதார்த்தமா அந்த பொண்ணு உங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ரியல் லைஃப்ல நடந்தது. முக்கியமா உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்கலாம் வந்து ஹெல்ப் பண்ணவும் தான் அந்த டியூஷன் சென்டர்லாம் நடந்துச்சு. மொத்தமா ஒரு 30 டியூஷன் சென்டர் நடக்கும் கொரோனாக்கு முன்னாடி எல்லாம். அப்போ ஒரு குழந்தை ஒரு 30னா ஒரு சென்டர்ல வந்து ஒரு 30 குழந்தைங்க படிப்பாங்க. ஒரு 25லேருந்து 30 குழந்தைங்க ஒரு சென்டர்ல படிப்பாங்க. இந்த சென்டர்ல வந்து சாயந்தர நேரம் தான் படிப்பாங்க. இதெல்லாம் அப்பலாம் அரசாங்கத்துல வந்து இப்ப தான் ஈவினிங் டயத்துலயும் டியூஷன் சொல்லிக் குடுக்குறாங்க. அந்த டயத்துல யாரும் கிடையாது. ஹோம் ஒர்க் தான் முக்கியமா கான்செப்ட். எதார்த்தமா இந்த மாரி நாங்க வந்து ஒரு 20,000 பேருக்கு வந்து ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன குடுத்துரும். குவாலிட்டினா அந்த சாயந்தர நேரம் ஹோம் ஒர்க் சொல்லிக் குடுப்போம். அதனால அங்க நெறைய வீட்டு தோட்டங்கள் இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாரி நெறைய சக்சஸ்ஃபுல்லான ஸ்டோரீஸ் இருக்கு. என் கூட கன்டின்யூ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்